गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. இந்திராதி தேவர்களுக்கு தற்போது விஸ்வரூபன் குருவாக இருக்கார். அப்பேற்பட்ட விஸ்வரூபன் இந்த நாராயண கவச்சம் அப்படின்ற உத்தம இந்த ஸ்தோத்திரத்தை கொடுத்து அது மூலியமாக இந்திரன் சௌக்கியமாக இருந்தான்னு எப்படி கொஞ்ச காலம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த விஸ்வரூபன்னு சொல்லக்கூடிய இந்த தொஷ்டாவுடைய புத்திரனுக்கு 3 தலைகள் அப்படின்னு வேதத்திலையும் வர்ணிக்கிறது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த தொஷ்டாவோட புத்திரன் இந்த விஸ்வரூபன் கதையெல்லாம் வேதத்திலே வருது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்லிவிட்டு இவருக்கு 3 தலை எதுக்குன்னா 3 விதமான பானங்கள் இந்த யாகத்திலேருந்து வரும். சோமபீத்தம், சுராபீத்தம், அன்னாதம் அப்படின்னு. சோமபீத்தம்னு இருக்கக்கூடிய அந்த சோமத்ரவம், சுராபீத்தம்னு இருக்கக்கூடிய சுராத்ரவம், அன்னாதம்னு இருக்கக்கூடிய நம்ம கொடுக்குற ஹவிர்பாகங்கள். இவன் 3த்தையும் பொதுவாக இந்த மாதிரி சாப்பிட்றதுன்னா தேவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரே வழியாக தான் ஹவிர்பாகத்தை ஏற்றுப்பா பாவமாக. ஆனால் இந்த விஸ்வரூபனுக்கு என்னென்னா அந்த யாகம் பண்ணும்போது அந்த அவிர்பாகத்தில் வரக்கூடிய சோமபீத்தம், சுராபீத்தம், அன்னாதம் இது எல்லாம் தானே புஜிப்பாராம். அப்படி ஒவ்வொன்றுத்தையும் சாப்பிட்றதுக்காக 3 தலைகளை வச்சுட்டு இப்படி உயர்ந்த தபஸ்வியாக இருக்கார், தேவகுருவாக இருந்துட்டுருக்கார் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணித்தார். இவர் சரியாக இருந்துட்டுருந்தார். அவரவர்களுக்கு வரக்கூடிய ஹவிர்பாகத்தை அவரவர்களுக்கு அனுப்புறதுன்ற ஒரு பொறுப்பை ஏற்றுண்டு தேவகுருவாக இருக்கிறதுனால அந்த பொறுப்பு அவர்கிட்ட இருந்தது. எல்லாத்தையும் சரியாக பண்ணிட்டு இருந்தார். இந்திரன் அவருடைய காரியத்தை பார்த்து சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருந்தான். இப்படி இந்திரன் சௌக்கியமாக இருக்கான். இவன் இந்த விஸ்வரூபனுடைய அம்மா யாருன்னா அசுரர்களுடைய தங்க ரச்சனா. அந்த ரச்சனா இந்த விஸ்வரூபன்கிட்ட இந்த தேவர்கள் மாத்திரம் சௌக்கியமாக இருந்தால் போதுமா, என்னுடைய அண்ணாக்களாகக்கூடிய அசுரர்களும் சௌக்கியமாக இருக்கணும்ல, இது எல்லாரும் கொடுக்குற ஹவிர்பாகத்தை நீ தானே கொண்டு போய் கொடுக்குற, அதனால் இந்த தேவர்களுக்கு போகிற ஹவிர்பாகத்தை எங்களுக்கும் எங்கள் பட்சமாக இருக்கக்கூடிய அசுரர்களுக்கும் நீ கொஞ்சம் அவளுக்கும் அனுகிரகம் பண்ணணும், அதை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விடணுன்றது போல் இந்த அசுரர்களுடைய தங்கையாக இருக்கக்கூடிய ரச்சனா கேட்குறா. அம்மா கேட்டதுனால அதை மறுக்க முடியாத அந்த விஸ்வரூபர் அவர் என்ன பண்ணுறாருனா தேவர்களுக்காக வந்தக்கூடிய ஹவிர்பாகத்தை அவர்களுக்கே தெரியாமல் அசுரர்களுக்கும் அப்படி டைவர்ட் பண்ணி விடுறார். அப்படி அசுரர்களுக்கும் இப்படி போகிறதுன்றதை இந்திரன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கவனித்தான். ரொம்ப கோபம் வந்துடுது. உம்மை நம்பி தானே குருவாக நீங்கள் சொல்ல எல்லாத்தையும் கேட்டுருக்கேன், இப்படி நேர்மையே இல்லாதபடிக்கு நீர் எங்களுக்காக வந்த ஹவிர்பாகத்தை முழுக்க நீ அசுரனுகளுக்கு எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கோபப்பட்டு வஜ்ராயுதத்தை எடுத்து, கோபம் வந்தால் அவ்வளோதான், சத்யோமன்யுன்னு பேர் அவனுக்கு, இந்திரனுக்கு. அடுத்த க்ஷணம் கோபம் வந்துடுமா, சத்யோமன்யு அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர். இது காரண பேர். எதுக்குன்னா ஒரு அபச்சாரம் பட்டுட்டான்னா அடுத்த க்ஷணம் கோபம் வந்துடும் அவனுக்கு. வஜ்ராயுதத்தை எடுத்தான், 3 தலையும் வெட்டிட்டான். இந்த வஜ்ராயுதத்தால் வெட்டின உடனே 3 தலையும் அருந்து கீழே விழுறது. அவருக்கு இப்போது அவரை சம்ஹாரம் பண்ணிட்டான். அவர் தபஸ்வியாக இருக்கிறதுனால அவர் தலையானது 3 தலையும் 3 பறவைகளாக மறைஞ்சி ஓட ஆரம்பிச்சிருத்தான். அது பறந்து சோமபானம் அப்படின்னு செய்த அந்த தலையானது கலவிங்கம் அப்படின்ற ஒரு பட்சியாக மாறுது. சுராபானம் அப்படின்னு அந்த பானம் பண்ண அந்த தலையானது கலிங்கம் அப்படின்ற ஒரு பறவையாக மாறுது. அடுத்தது அன்னாதம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த தலையானது தித்திரி அப்படின்ற பட்சிகளாக 3 பட்சிகளாக மாறி அது இப்படி பறந்து ஆகாயத்தில் போயிடுது. இப்போ இவர் உத்தம பிராமணோத்தமரனும் இந்த பிராமணோத்தமராக இருக்கக்கூடிய இந்த விஸ்வரூபனை திரிலோகாதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரன் சம்ஹாரம் பண்ணியதுனால இப்போ பிரம்மஹத்தி இந்த இந்திரனை துரத்த ஆரம்பிச்சிருது. உடனே இந்திரன் தான் ஸ்வீகரிச்சுட்டானா அந்த பிரம்மஹத்தியை. தான் பண்ணது தப்பு, ஒரு பிராமண சம்ஹாரம் பண்ணினது தப்பு, கோபத்தில் பண்ணிட்டோம். அதனால் நம்ம அந்த பண்ண தப்புத்துக்கு நாம் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மஹத்தியை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறான். ஸ்வீகாரம் பண்ணிட்டு 1 வருஷ காலம் அந்த பிரம்மஹத்தி தோஷத்தினால அந்த இந்திரனே கஷ்டப்படுறான். 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் சரி இது போதும், இந்த காலம் நம்ம அனுபவித்தது போதும், யார்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம், அவள் வாங்கிட்டான்னா அவளுக்கு வரணும் சேர்த்து கொடுப்போம், அப்படி கொடுத்தானா அவள் வாங்கிட்டான்னா அவளுக்கும் ஒரு கஷ்டகாலம்னு வரணும் சேர்த்து வாங்கிட்டு இருக்கும்போது சௌக்கியமாக இருப்பாள், யார்ட்டையாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவரோட அனுகிரகத்தினால 4 பேர்கிட்ட கேட்குறானா. 4 பேரும் ஒத்துன்ட்டான்.
முதல்ல பூமிகிட்ட வந்து கேட்குறான், அடுத்தது மரங்கள்கிட்ட வந்து கேட்குறான், அடுத்தது ஜலத்துக்கிட்ட வந்து கேட்குறான், அடுத்தது ஸ்திரீகள்கிட்ட வந்து கேட்குறான். இப்படி கேட்ட உடனே 4 பேரும் நினச்சிக்கிறா முழு பிரம்மஹத்தியை ஸ்வீகாரம் பண்ணிக்கல, காக்கா பங்கு தானே பரவாயில்லன்னு தோன்றதான். இதே பிரம்மஹத்தியை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம் 25% தான் பரவாயில்லன்னு. ஆனால் அந்த பிரம்மஹத்தி ஸ்வீகாரம் பண்ணிக்கிற எங்களுக்கு ஏதாவது நீ வரன் கொடுத்தா தான் ஸ்வீகாரம் பண்ணிப்போம், ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஆகட்டும் அப்படியே பண்ணுறேன். உடனே பூமி கேட்டு தான் நான் ஒரு பாகத்தை எடுத்துக்கிறேன். உடனே எனக்கு என்ன வரன் கொடுக்க போகிறேன்னு கேட்டால், நீ வந்து எவ்வளோ தோண்டினாலும் சரி, எவ்வளோ உன்னை கீழேந்து மண் எடுத்தாலும் சரி, நீ துத்துடுவ, நீ சமமாக ஆகிடுவ, எவ்வளோ மண் எடுத்தாலும் சரி நீ சமமாக ஆகிடுவ அப்படின்ற ஒரு வரனை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பூமியிட்ட கொடுத்தா. பூமி அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டால். பூமியினுடைய பிரம்மஹத்தி தோஷம் தான் என்னென்னா, அந்த ஊஷர பூமின்னு நம்ம பாலைவனம் சொல்கிறோமே, அது வந்து பிரம்மஹத்தி தோஷம், அங்கே எது போட்டாலும் வளராது. அப்படி ஒரு பூமியினுடைய பிரம்மஹத்தி தோஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது மரங்கள்கிட்ட கேட்டாரோனும், மரங்களும் சரின்னு ஒத்துண்டதான், எனக்கு என்ன வரன் அப்படின்னு கேட்ட உடனே, நீ வந்து எவ்வளோ வெட்டினாலும் நீயாவே வளர்ந்துருவ அப்படின்னு உனக்கு ஒரு வரன் தரேன் அப்படின்னு மரங்கள்கிட்ட அந்த பிரம்மத்தியை காபாகத்தை வாங்கிக்க சொன்னார். அந்த மரங்களும் வாங்கின்றது. அந்த மரங்களுடைய பிரம்மஹத்தி தோஷமாக தான் அந்த கோந்து, இந்த பிசின் இதெல்லாம் வருது மரங்கள்லேருந்து. அப்பப்போ இது பிரம்மஹத்தி தோஷமாக சொல்லியிருக்கு. அதெல்லாம் வந்தால் தொட்டால் ஸ்நானம் பண்ணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். இந்த மரத்துலேருந்து வரக்கூடியது. இன்னும் ரொம்ப சிஷ்டாச்சாரமாக இருக்கக்கூடியவா அந்த பெருங்காயத்தை சாப்பிட மாட்டாள். ஏன்னா பெருங்காயம் இந்த மாதிரிலேருந்து வரக்கூடிய அந்த பிரம்மஹத்தி தோஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பெருங்காயத்தை சாப்பிட மாட்டாள். அடுத்ததாக ஜலத்துக்கிட்ட கேட்டார். ஜலம் வந்து தானும் ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிறது, காபாகம் தானே போனால் போட்டோம்னு. ஆனால் இந்த காபாகத்தை நான் எடுத்துட்டதுனால எனக்கு என்ன வரன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஜலமே கேட்குறதான் அவர்கிட்ட, நீயே சொல்லு அப்படின்னா. நான் வந்து யார் கூட சேர்றனோ அவளாக மாறிடணும், நான் எங்கெங்கெல்லாம் போகிறனோ அவள் விருத்தி அடையணும். இப்போ பால்னால் 1 லிட்டர் பால் இருக்குன்னா 1 லிட்டர் பால், அதில் ஒரு 1/4 லிட்டர் ஜலத்தை விட்டோன்னா அந்த பாலுக்கு பேர் ஜாஸ்தியாகிறது 1.25 லிட்டர் பால்னு. ஆனால் அதில் ஜலம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நான் எங்கே போகிறேனோ உள்ளே வந்து யாருக்கும் தெரியாமல் இருந்துட்டு அவளை விருத்தி பண்ணணும், அவள் கூட சேர்ந்துடணும். அப்புறம் நான் வந்து பிரவாகமாக எங்கேயும் பள்ளம் இருந்ததுன்னா பிரவாகமாக சஞ்சரித்து போகணும், என்னை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதது போல் நான் ஸ்வேச்சையாக சஞ்சாரம் பண்ணணும் அப்படின்ற வரன்கள்லாம் கேட்டது ஜலம். ஆகா அப்படியே தந்தேன் அப்படின்னா. இந்த ஜலத்தினுடைய பிரம்மஹத்தி எது அப்படின்னா, அந்த ஜலத்திலேருந்து வரக்கூடிய அந்த அழுக்காக வரக்கூடிய நுரைகள் தான் இந்த ஜலத்தினுடைய பிரம்மஹத்தியாம். அதனால தான் இந்த காவேரியில் ஜலம் முதல்ல விடும்போது அந்த ஜலமானது முதல்ல அந்த நுரையை கக்கிண்டே தான், நுரையோடு தான் வரும். அந்த அழுக்கு அசுத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டே வரும். அப்படி வந்தம்போது அந்த சமயத்தில் போய் அந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அது நல்லா பிரவகித்து ஓடி ஒரு 2 நாள், ஒரு 48 மணி நேரம் அப்புறம் பார்த்தா சரியாயிடும் எல்லாம். அதுக்கப்புறம் தான் ஸ்நானம் பண்ணலாம், அந்த சமயத்தில் பண்ணக்கூடாது அப்படின்வா. பொதுவாக இந்த புத்புதம்னு சொல்லக்கூடிய இந்த நுரையே ஜலத்தினுடைய பிரம்மஹத்தி தோஷம்தான். ஜலத்தை கீழே கொட்டாத, ஜலத்தை வேஸ்ட் பண்ணாத, ஜலத்தை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு காரணம், இன்னொரு உள்ளூர் காரணம் என்னென்னா, கீழே ஜலம் கொட்டும்போது அது வந்து ஜலம் அப்படியே பரவி அது வந்து குமிழி வரும், நீர் குமிழி வரும். அந்த குமிழி தான் பிரம்மஹத்தியாக சொல்லப்படுறது. அதனால் தேவையே இல்லாமல் ஜலத்தை கீழே கொட்டாத, ஜலத்தை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு காரணம் இது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா, சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். சமுத்திரத்தில் அமாவாசை என்றோ அல்லது பௌர்ணமி என்றோ அந்த 2 நாளில் தான் அந்த சமுத்திர ஜலத்தை தொடலாம் நம்மளுக்கு வந்து சாஸ்திர பிரகாரம். பாக்கி எந்த நாளும் போய் சமுத்திர ஜலத்தை தொடக்கூடாது. ஏன்னா அந்த சமுத்திர ஜலம் அது எப்படி வரும்போதே அந்த அலை அந்த நீர்க்குமிழி நுரையோடு தானே வருது. அதனால் அது பிரம்மஹத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த 2 சமயத்தில் தான் சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம். அமாவாசை அன்றைக்கி சமுத்திரத்தை தொடலாம், பௌர்ணமி அன்றைக்கி தொடலாம். சில இடத்துல வந்து அது வர்ஜியம். இப்போ நம்ம தனுஷ்கோடி போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோம்னா நித்தியப்படி ஸ்நானம் பண்ணலாம். அது க்ஷேத்திரமாக இருக்கிறதுனால அங்கே வர்ஜியம், அங்கே நித்தியப்படி ஸ்நானம் பண்ணலாம், அங்கே சமுத்திரத்தை தொடலாம். ஆனால் சாதாரண சமயத்தில் போய் சமுத்திரத்தை தொடக்கூடாது அப்படின்றது சாஸ்திரம். இப்படி இந்த ஜலத்தினுடைய பிரம்மஹத்தியானது அந்த நுரை. அடுத்தது ஸ்திரீகள்கிட்ட வந்து கேட்டால், ஸ்திரீகள்லாம் யோசித்தா இது வந்து நாங்கள் அந்த பிரம்மஹத்தி காபாங்க தானே வாங்கிக்கிறோம், இதனால் எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்ட உடனே ஸ்திரீகளுக்குன்னு ஒரு வரத்தை கொடுக்குறாராம். என்ன வரன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எந்த ஜந்து இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்ப்பமாக எடுத்தன்னா
அந்த ஆண் அந்த ஜந்து எதுவாக இருந்தாலும் சரி கிட்டக்க விடாது. ஆனால் ஸ்திரீகளுக்கு மாத்திரம் ஒரு சலுகை என்னென்னா, மனுஷர்களுக்கு மாத்திரம் ஒரு சலுகை, கர்ப்பவதியாக ஆனால் கூட சரீர சங்கமம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இந்த காமத்தை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ற வரன் கொடுத்தார். அந்த ஸ்திரீகளுடைய பிரம்மஹத்தி தோஷம்தான் மாதம் வரக்கூடிய அந்த ரஜஸ்வலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் இல்லாத இருக்கிற தன்மையானது ஸ்திரீகளுடைய பிரம்மஹத்தி அப்படின்னு இந்த பிரம்மஹத்தியை 4 விதமாக பிரித்து கொடுத்தா அப்படின்றது இங்கே சொல்லப்படுறது. இவ்வாறு இந்த பிரம்மஹத்தி தோஷமும் இந்திரனை ஒன்றும் பண்ண முடியாமல் இப்படி பிரித்து கொடுத்துட்டா அப்படின்ன உடனே இந்த விஸ்வரூபனுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய துவஷ்டாக்கு கோபம் வந்தோடனே எல்லாருக்கும் மந்திரபலம் இருக்கணும். அவர் யாகத்தை பண்ணுறார். அந்த யாகத்தில் தட்சிணாக்னிலேருந்து ஒரு அசுரன் உண்டாராம். இந்த கதை வேதத்திலே வருது. இந்த விருத்ராசுரன் இந்த அசுரனுக்கு தான் பேர். அந்த தட்சிணாக்னிலேருந்து ஒரு அசுரன் உண்டாரான். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இருக்கான். உடம்பு கண்ணங்கரேன்னு சரீரத்தோட, தலையிலெல்லாம் பார்த்தா செம்பட்டையான முடியோட, கண்கள்லாம் பார்த்தா அப்படியே 2 சூரியன் வச்சது போல், அப்படியே ரத்தம் சொட்டுவது போல் கண்கள், அப்புறம் விசாலமான நெற்றி, அப்படியே தின்னுன்னு இருக்கிற உடம்பு, கையில் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணுறதுக்காக ஒரு திரிசூலத்தை வச்சுருக்கானா. அந்த கூர்மையை பார்த்தா அந்த சூலத்தை வச்சு ஒரு குத்தினான்னா ஒரு நகரமே காலியாயிடும். அவ்வளோ பெரிய சூலம், அப்படி ஆயுதத்தை வச்சுட்டு அப்படி தின்னுன்னு பார்க்கறதுக்கே பயமாக இருக்கிறது போல் வந்து நிற்கிறான். அப்படி நிற்கும்போது அவன் எப்படி இருக்கான்னா, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிற்கிறாரான். அவன் தலை எங்கே இருக்குன்னே தெரியல, அவ்வளோ பெரியவனாக இருக்கான். இங்கே பார்க்குறவாளுக்கெல்லாம் இந்த மனுஷர்கள் தேவர்கள் எல்லோரும் பார்க்குறாளாம் அவனை. அவனுடைய ரூபமானது எப்படி இருக்குன்னா, இப்படி பார்க்கும்போது ஆச்சரியமாக அவன் நின்றுருக்கான். பக்கத்துலலாம் நட்சத்திரங்கள் இருக்கான். இவன் என்ன போகிற போக்கில் இந்த நட்சத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து மிட்டாய் மாதிரி வாயில் போட்டு சாப்பிட்டுன்னு போயிட்டே இருப்பான் போல இருக்கு. ஆகாயத்தில் நட்சத்திரம்லாம் இல்லாமல் போக போகிறது. மேலே இந்த பூமி, இந்த கிரகங்கள், இவைகள் எல்லாத்தையும் வந்து காலாலேயே உதச்சி எங்கேயாவது தள்ளிட போகிறான் அப்படிலாம் யோசிக்கிறான்லாம். அவனுடைய ஆக்கிருத்தையும் இதையும் பார்த்து ஆகாயத்தில் எப்படி நிற்கிறான். மகா வீரனாக சண்டை போடணுன்றதுக்காக நின்றுருக்கான். போராதுக்கு அப்பப்போ கொட்டாவி வேற விட்றானா. அந்த கொட்டாவி விட்டால் ஏதோ ஒரு அப்படி ஒரு 1000 கிலோமீட்டரில் ஒரு காற்று உள்ளே போயிட்டு வெளில வருவது போல் ஒரு ப்ரெஷர் அப்படி இருக்கானா அவனுடைய சரீரம். அந்த விருத்திரனை நிற்கிறத பார்த்து அந்த தேவர்கள் எல்லாமே பயந்து போகிறான். பயந்து போய் அங்கே இருக்கிற அத்தனை ரிஷிகள், பாக்கி எல்லோரும் சாதாரணமாக இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் பார்த்து ஓடுறாலாம், இவன்கிட்டையும் தப்பிச்சா போதும் அப்படின்னு. அப்படி ஒரு கோரமான ரூபத்தில் அந்த அசுரன் விருத்திரன் வந்து அங்கே நிற்கிறானா ஜொலிச்சுண்டு. இப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய அவனை பார்த்து பரவாயில்ல சண்டை போடுவோம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தேவர்கள்லாம் சண்டை போடுறான், சஸ்திரங்கள்லாம் போடுறான். ஒன்றும் பண்ண முடியல. அந்த விருத்திரனை அபாரமாக தட்டுறான். அவன் அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிட்டு அவளுக்கு முதுகு வீங்கிறது, அங்கங்கே ரத்தம் வருது. அவள் அந்த கத்தி பட்டு அடிப்பட்டு இப்படிலாம் உடம்பு ரணகலமாகுது. அந்த தேவர்களுக்கு அவனை சமாளிக்கவே முடியல. இவனுக்கு இந்த வித்திரனை கண்டு ஓடுறாலாம். இப்படி இருக்கிறோன்னா நம்ம என்ன ஜெயிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. இந்த மந்திரபலத்தினால இந்த தொஷ்டா இப்படி ஒரு அசுரனை வர வச்சிட்டாரு அப்படின்னு இந்திரன் பயந்தான். நேராக பிரம்மதேவட்டெல்லாம் போக்கணும் பார்த்தான். இது வேலைக்கு ஆகாது, நேராக நம்ம நாராயண்கிட்டே போயிடுவோம், அவர் ஏதாவது வழி காமிச்சாதான் உண்டு, இவன் அடிக்கிற அடி தாங்க முடியலன்னு பிரம்மதேவனுக்கும் மேலே இருக்கக்கூடிய நாராயணனை நோக்கி போகிறார்கள். பிரபோன்னு சொல்லிட்டு போய் அங்கே சரணாகதி பண்ணணும்னு க்ஷீராப்திக்கு போய் நமஸ்காரமாக இப்படி சாஷ்டாங்கமாக அந்த க்ஷீராப்தியில் விழறார்கள். நாராயணனை பார்க்கணும் அப்படின்னு இப்படி வந்து நமஸ்கரித்து பிரார்த்தனை பண்ணின உடனே கருடாரூடனாக பகவான் வரார். அந்த பகவானை பார்த்து தேவர்கள்லாம் சொல்கிறாலாம், பிரபு நீ தானே இந்த உலகத்தையே உண்டாக்குற, நீ தானே இந்த உலகத்தையே காக்கிற, இந்த உலகத்தையே அழிக்கிற, அப்பேற்பட்ட உன்னுடைய சிருஷ்டியில் இப்படி ஒரு அசுரனா, இப்படி ஒரு அசுரனை நாங்கள் பார்த்ததே இல்லையே. இந்த அசுரன் உன்னுடைய சிருஷ்டி தானே, அப்படி நீ சிருஷ்டிக்கும் போது இவனை அழிக்கிறதுக்குள்ள உபாயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் உங்ககிட்ட நேராக வந்து நமக்கு சரணாகதி பண்ணுறோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி. இந்த மாதிரி எத்தனை கஷ்டங்கள்லாம் வந்தது. இதே மாதிரி பிரளய ஜலம்லாம் வந்தபோது மத்ஸ்யாவதார மூர்த்தியாக இருந்து நீங்கள் காப்பாற்றினாலே, அப்படி மத்ஸ்யாவதார மூர்த்தியாக இருந்து அனுகிரகம் பண்ண பிரபு நீங்கள் எங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணுறா. இந்த உலகத்தை உண்டாக்கி இன்னாருக்கு இன்ன பதவி, இவர் இந்த இடத்துல இருக்கணும், இந்திரனாக இருக்கணும், சந்திரனாக இருக்கணும், வருணனாக இருக்கணும், சூரியனாக இருக்கணும், கடைசியாக பிரம்மதேவன் பரியந்தம் இப்படிலாம் பதவிகள்லாம் வச்சு அவாவால் காக்கணும்னு நீங்கள் எங்களை எல்லாரையும் உட்காத்தி வச்சுருக்கலோனோ. இப்படி இதெல்லாத்தையும் உட்காத்தி வச்சது உங்களுடைய ஆக்ஞையினால தான். அப்பேற்பட்ட எங்களை ஒவ்வொரு பதவியிலையும் உட்காத்தி வச்சுட்டு எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ஒன்னதான பிரபு வந்து நாங்கள் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு இவ்வாறு பலவிதமாக பிரார்த்தனை பண்ணுறார்கள் பகவானை. பகவானை தூரக்க இருந்தார். இப்படி இவா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தோடனே கிட்டக்க வந்து பகவான் இவா கிட்ட பேச வரார்.
அப்படி பேச வரத்துக்கு முன்னாடி புனஷ்ச திரும்பவும் பகவானை இவ திரும்ப ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறா. அதான் சில கத்தியங்களாக இந்த அத்தியாயத்தில் இருக்குது. யஜ்ஞஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உமக்கு நமஸ்காரம் அப்படின்றா. ஏன்னா அந்த யஜ்ஞ ரூபனாக இருந்துட்டு யார் யார் என்னென்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணுறாலோ அத்தனை பேருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுறார். ஒன்றும் அந்த அனுகிரகம் நடக்கிறதுனால தானே இந்திரனும் சௌக்கியமாக இருக்கான், அசுரர்களும் சௌக்கியமாக இருக்கா. அந்த இந்திரனை அழிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த யாகம் பண்ணும்போது அதுலேருந்து விருத்திரன்னு ஒரு அசுரன் வரான். இப்படி யார் என்ன பண்ணினாலும் சரி, அவள் ஸ்ரத்தையாக பண்ணினான்னா அதுக்கு பலதாத்தா பகவானாக இருந்துட்டு அவாவாளுக்கு வேணுங்கிறத கொடுக்குறாராம். தேவர்கள் மாத்திரம்தான் சௌக்கியமாக இருக்கணும். அப்புறம் விருத்ராசுரன் முதலியவர்கள்லாம் அவாளுக்கெல்லாம் இடம் கிடையாதுன்ற அதை மட்டும் இல்லாதபடிக்கு எல்லோரும் யார் யாரது ஸ்ரத்தையாக இந்த மந்திர பட்டனம் பண்ணி அதை சமர்ப்பிக்கிறாளோ அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காராம் அந்த பிரபு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட பிரபுவாச்சே நீங்கள் அப்படி எங்கள் பட்சபாத்தியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி அசுரர்கள்லாம் வருவார்களா? அப்படி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுற நீங்கள் மேலே எங்கள் வந்த கஷ்டத்தையும் போக்கணும். உங்களை யாரெல்லாம் தியானம் பண்ணுறா தெரியுமா? எல்லாத்தையும் வீடு வாசல் மனைவிகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு நீங்கள் தான் வேணும்னு அனவரத்தமும் அஷ்டாங்க யோகத்தினால யமநேம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் சமாதின்னு அந்த சமாதி ஸ்திதியில் உன்னை பார்த்துட்டு இருக்காளே, அப்படி பார்த்ததுக்கப்புறம் அவள் ஆனந்தமாக இருக்கும்போது இந்த லௌகீகமாக இருக்கக்கூடிய எந்த விஷயம் பிடிக்காதபடிக்கு உம்முடைய சரணாரவிந்தத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு உண்மையே தியானம் பண்ணுறாளே, அப்படி அவர்களுக்கு அனுக்கிரம் பண்ணுற மூர்த்தியாச்சே, அப்பேற்பட்ட மூர்த்தியாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு ஒரு உபகாரம் சொல்லணும் என்று பிரார்த்தனை பண்ணுறார்கள். பரம பவித்திரமாக இருக்கக்கூடிய வஸ்து நீ, பரபிரம்மமாக இருக்கக்கூடிய வஸ்து நீ தான் இந்த உலகத்தை உண்டாக்கின. நாங்கள்லாம் இந்த உலகத்தில் சேரும்போது நாங்கள் இந்த சங்கமாக ஏதாவது ஒன்றுத்து கூட சரி அது ஒரு கிரந்தியாக மாறி அது ஒரு முடிச்சா மாதிரி இப்படி இந்த பிரபஞ்சமானது விஸ்தாரம் ஆயிண்டே இருக்குது. நாங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்தை கூட சேரும்போது எங்களுக்கு அஜ்ஞானம் வருது. ஆனால் பரம பவித்திரமாக இருக்கக்கூடிய நீ தான் இந்த உலகத்தை உண்டாக்கினா, ஆனால் உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாதபடிப்பி நீ மாயை கிட்ட அத்தனையும் ஒப்படைச்சிட்டியே, அப்பேற்பட்ட பிரபு நீ அப்படின்னு வர்ணிச்சுட்டு மேலே பகவத் அனுபவத்தை பற்றி வர்ணிக்கிறான். உன்னுடைய அந்த உன்னை அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மானந்தத்தை ஒரு சொட்டு ஒரு லவலேசம் மாத்திரம் யாராவது அனுபவிச்சிட்டான்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சுகமும் துச்சமாகிடும். ஆனால் அந்த ஒரு சொட்டு அனுபவிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு அதை பார்க்க வேண்டியிருக்கு. உன்கிட்ட வரணும்னா அப்படி வச்சிருக்க உன்கிட்ட வரணும்னு, அப்படி அதை அனுபவிச்சுட்டா போதும்னு எல்லோருக்கும் தோண மாட்டேங்கிறது. இதுவே நன்னா இருக்குது இதுவே நன்னா இருக்குன்னு இப்படி உழண்டுட்டு கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆயிரக்கணக்கான ஜென்மாக்கள் எடுத்துட்டு இந்த ஜீவனானது உழண்டுட்டே இருக்கிறது போல் உன்னுடைய மாயானது பண்ணுறதே. அப்பேற்பட்ட ஒன்று மாயையை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது பிரபு அப்படின்னு அந்த மாயையை கண்டு கொண்டாடுறார்கள் தேவர்கள். மேலே பகவானை பார்த்து நீங்கள் எதுக்கு அவதாரம் பண்ணுறீள்? ஒவ்வொரு அசத்தும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் கொடுக்கும்போது அந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக தானே வராகாவதார மூர்த்தியாக எடுத்து ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணேல், அப்புறம் நரசிம்மாவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணேல். இந்த மாதிரி அத்தனை அசத்துகளும் சம்ஹாரம் பண்ணின நீங்கள் இப்போ நாங்கள் எல்லோரும் இந்த விருத்திரனை கண்டு பயந்து கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த விருத்திரன்கிட்டேருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். உங்களுடைய குழந்தைகள் இல்லையா நாங்கள்? உங்களுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய நாங்கள் கஷ்டப்படும் போது அப்பாவாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் எங்களுக்கு அபயம் கொடுத்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சாஷ்டாங்கமாக அந்த பயத்திலையும் பக்தியோட பகவான் தான் கதி அப்படின்னு திருவடியில் விடுகிறார்கள் அத்தனை தேவர்களும் பகவானை பார்த்து. இப்படி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லி முடித்த உடனே பகவான் பிரசன்னனாகி அவர்களுக்கு வழி சொல்லி கொடுக்கணும். தன்னை அண்டினவர்களை தான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த தேவர்களுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்குறாராம். இந்த தேவர்கள் இருக்கிற இந்திரனை பார்த்து, அப்பா இவனை இந்த மாதிரி ஒரு அஸ்திரங்கள்லாம் போட்டு இவனை கொலை பண்ண முடியாது, இவன் சாதாரணமாக வந்தவன் அசுரன் இல்லை, மந்திர பலத்தினால வந்த அசுரன், அதனால் இவனை நீ சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னா பூலோகத்தில் ததீச்சி அப்படின்ற ஒரு மகரிஷி இருக்கார். அவர் சாதாரணமானவர் இல்லை, அவர் தன் தியானத்தினால தன் சரீரத்தையே அப்படியே கடைஞ்சி அப்படி பகவானை உள்ளே பார்த்த மகான்பா. அவர் ஞானி தான். அவருடைய அனுகிரகத்தினால இந்த அஸ்வினி குமாரர்கள்னு இருக்காளே, இந்த தேவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறார்களே, அவர்கள் அவருடைய அனுகிரகத்தினால தான் அஸ்வசிரஸ் அப்படின்ற ஒரு வித்தையை கற்றுண்டு சிரஞ்சீவிகளாக ஆனாலாம் அஸ்வினி குமாரர்கள். அப்பேற்பட்ட அஸ்வினி குமாரர்களே இந்த தீட்சையினுடைய மகரிஷியனுடைய ஆசீர்வாதத்தினால தான். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், அந்த டாக்டர்களாக இருக்கக்கூடிய அவளுக்கே ரிஷிகளுடைய தபஸு மூலியமாக அவளுக்கு ஆயுசு வருதுன்னா அப்போ தபஸு அந்த தப்போதனம்ன்றது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம ரிஷிகள்லாம் எப்படி அந்த தபஸை வளர்த்துன்னு இருக்கா, ஆச்சரியமாக இருக்குது.
அப்படி அந்த அஸ்வினி குமாரர்களுக்கே பூர்ணாயுஷ கொடுத்தது இந்த ததீச்சி தான். இப்பேற்பட்ட மகானாக இருக்கக்கூடிய இந்த ததீச்சியினுடைய முதுகு எலும்பு, அந்த எலும்பை எடுத்துன்னு வந்து அதில் நீ வஜ்ராயுதத்தை பண்ணி அடிச்சேன்னா அவன் சாவான் அப்படின்னு அவர் கொடுப்பாரா அப்படின்னா, இதில் இன்னொரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்குடா. இந்த ததீச்சி யார் தெரியுமா? இவர் பெரிய மகான். இந்த நாராயண கவச்சம்னு ஒன்று சொல்லிட்டு நீ சௌக்கியமாக இருக்கியோனோ, திரிலோகாதிபதியாக இருந்துட்டு இந்த ப்ரகஸ்பதி இல்லாத காலத்தில் நீ சௌக்கியமாக இருக்கியே, இந்த நாராயண கவச்சத்தை ஜபிச்சுண்டு இந்த நாராயண கவச்சத்தை கொடுத்ததே இந்த ததீச்சி மகர்ஷி தாண்டா. அவருடைய தப்போ மகிமையினால் பகவானை தியானம் பண்ணி நாராயணனுடைய அனுகிரகத்தினால இந்த நாராயண கவச்சத்தை வாங்கினார். அந்த நாராயண கவச்சத்தை இந்த ததீச்சி துவஷ்டாவுக்கு உபதேசம் பண்ணினார். அந்த துவஷ்டா தன்னுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய விஸ்வரூபனுக்கு உபதேசம் பண்ணினார். அந்த விஸ்வரூபன் தாண்டா நீ சௌக்கியமாக இருக்கணும்னு உனக்கு உபதேசம் பண்ணார். அதனால் இந்த நாராயண கவச்சத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்ததே இந்த ததீச்சி மகரிஷி தான். அப்பேற்பட்ட அவருடைய முதுகெலும்பை வச்சுட்டு நீ வந்து விஸ்வகர்மா கிட்ட கொடுத்து, விஸ்வகர்மா கிட்ட உன் வஜ்ராயுதத்தை போலேயே ஒரு வஜ்ராயுதம் அந்த முதுகை வச்சுன்னு பண்ண சொன்னேன்னா அஸ்வினி குமாரர்கள் சகாயத்தோடு அந்த விஸ்வகர்மா பண்ணி கொடுத்துருவான். அதை வச்சுட்டு நீ வந்து இந்த விருத்ராசனுடைய சிரஸை வெட்ட முடியும், இல்லைன்னா வெட்ட முடியாது அப்படின்ற ஒரு உபகாரத்தை சொன்ன உடனே ததீச்சி கொடுப்பாரா? என்ன முதுகெலும்புன்னு கேட்குறலே, முதுகெலும்பு தானே எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கு, அது இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? கொடுப்பாளான்னா உனக்கு தெரியாதரா மகான்களை பற்றி, லோகக்ஷேமார்த்தம் ஒன்று நடக்கிறதுனா தன் சரீரத்தையே விட்டு கொடுத்துருவாடா, போய் கேளு அப்படின்னு உடனே இந்திரன் ஆச்சரியப்பட்டு மேலே எல்லோரும் தேவர்களும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறார்கள். அதோடு இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத நவமோऽध्यायः ஸ்ரீசுக உவாச தஸ்யாசன் விஸ்வரூபஸ்ய शिरांसि त्रीणि भारता सोमपीठं सुरापीठम् अन्नादमिति सुश्रुमा सवै बर्हिषि देवेभ्यः भागं प्रत्यक्षमुच्चकैः अवदत् तस्य पितरः देवाः सप्रश्रयं नृपा स एव हि ददौ भागं परोक्षम् असुरान् प्रति यजमानः अवहत् भागं मातृस्नेहवशानुगः तद्देव हेळनं तस्य धर्मालीकं सुरेश्वरः आलक्ष्य तरसा भीतः तच्छीर्षानि अच्छिनत् रुषा सोमपीठं तु यत्तस्य शिर आसीत् कपिञ्जलः कलविङ्कः सुरापीठम् अन्नादं यत्सतित्तिरिः ब्रह्महत्यामञ्जलिना जग्राहयदपीश्वरः संवत्सरान्ते तदघं भूतानां सविशुद्धये भूम्यम्बु द्रुमयोषिद्भ्यः चतुर्धा व्यभजद्धरिः भूमिस्तुरीयं जग्राह खातपूरवरेण वै ईरिणं ब्रह्महत्यायाः रूपं भूमौ प्रदृश्यते तुर्यं छेदविहारेण वरेण जगृहुर्द्रुमाः तेषां निर्यासरूपेण ब्रह्महत्या प्रदृश्यते शश्वत्कामवरेणां हः तुरीयं जगृहुः स्त्रियः रजोरूपेण तास्वं हो मासि मासि प्रदृश्यते द्रव्यभूयो वरेणापः तुरीयं जगृहुः मलम् तासु बुद्बुदफेनाभ्यां
दृष्टं तत् हरति क्षिपन् हतपुत्रः ततस्त्वष्टा जुहावीन्द्राय शत्रवे इन्द्रशत्रो विवर्धस्व माचिरं जहि विद्विषम् अथान्वाहार्यपचनात् उत्थितो घोरदर्शनः कृतान्त इव लोकानां युगान्तसमये यथा विश्वविवर्धमानं तं इषुमात्रं दिने दिने दग्धशैलप्रतीकाशं सन्ध्याभ्रानीकवर्चसं तप्तताम्रशिखाश्मश्रुं मध्याह्नार्कोग्रलोचनं देदीप्यमाने त्रिशिखे शूल आरोप्य रोदसी नृत्यन्तम् उन्नदन्तं च चालयन्तं पदामहीं दरीगम्भीरवक्त्रेण पिबता च नभस्थलं निहता जिह्वयर्क्ष्याणि ग्रसता भुवनत्रयम् महता रौद्रदंष्ट्रेण जृम्भमानं मुहुर्मुहुः वित्रस्ता दद्रुवुर्लोकाः वीक्ष्य सर्वे दिशो दशा येनावृता इमे लोकाः तमसा त्वाष्ट्रमूर्तिना स वै वृत्र इति प्रोक्तः पापः परमदारुणः तं निजघ्नुः अभिद्रुत्य सगणा विबुधर्षभाः स्वैः स्वैः दिव्यास्त्रशस्त्रौघैः सोग्रसत्तानि कृत्स्नशः ततस्ते विस्मिताः सर्वे विषण्णा ग्रस्ततेजसः प्रत्यञ्जमादिपुरुषम् उपतस्थुः समाहिताः देवावूचुः वायुवम्बराग्नि अप क्षितयस्त्रिलोकाः ब्रह्मादयो ये वयमुद्विजन्तः हरामयस्मै बलिमन्तकोऽसो बिभेति यस्मादरणं ततो नः अविस्मितं तं परिपूर्णकामं स्वेनैव लाभेन समं प्रशान्तं विनोपसर्पति अपरं हि बालिशः श्वलाङ्गुलेनातितर्ति सिन्धुं यस्योरुशृङ्गे जगतीं स्वनावं मनुर्यथा बध्यततार दुर्गम् स एव नः त्वाष्ट्रभयात् दुरन्तात् त्राताश्रितान् वारिचरोऽपि नूनम् पुरा स्वयंभूरपि संयमाम्भसि उदीर्णवातोर्मिरवैः कराळे एकोरविन्दात् पतितस्ततार तस्माद्भयाद्येन स नोऽस्तु पारः ययेक ईशो निजमायया नः ससर्जयेनानुसृजाम विश्वम् वयं न यस्यापि पुरः समीहितः पश्यामलिङ्गं पृथुगीशमानिनः
यो नः सपत्नैः भृशमर्द्यमानान् देवर्षितिर्यङ्नृषु नित्य एव कृतावतारः तनुभिः स्वमायया कृत्वात्मसात् पाति युगे युगे च तमेव देवं वयमात्मदैवतं परं प्रधानं पुरुषं विश्वमन्यं व्रजाम सर्वे शरणं शरण्यं स्वानां सनोधास्यति शं महात्मा। श्रीशुको उवाच इति तेषां महाराज सुराणामुपतिष्ठतां प्रतीच्यां दिश्य भूदाविः शङ्खचक्रगदाधरः आत्मतुल्यैः षोडशभिः विना श्रीवत्सकौस्तुभौ पर्युपासितमुन्निद्र शरदम्बुरुहेक्षणं दृष्ट्वा तम् अवनौ सर्वे ईक्षणाह्लादविक्लवाः दण्डवत् पतिता राजन् शनैः उत्साय तुष्टुवुः देवावूचुः नमस्ते यज्ञवीर्याय वयसे उत ते नमः नमस्ते ह्यस्तचक्राय नमः सुपुरुहूतवे यत्ते गतीनां तिसृणाम् ईशितुः परमं पदं नार्वाचीनो विसर्गस्य धातर्वेदितुमर्हति। ॐ नमस्तेऽस्तु भगवन् नारायण वासुदेव आदिपुरुष महापुरुष महानुभाव परममङ्गल परमकल्याण परमकारुणिक केवल जगदाधार लोकैकनाथ सर्वेश्वर लक्ष्मीनाथ परमहंस परिव्राजकैः परमेण आत्मयोग समाधिना परिभावित परिस्फुट पारमहंस्य धर्मेण उद्घाटिततमः कपाटद्वारे चित्ते अपावृत आत्मकुले स्वयं उपलब्ध निज सुखानुभवो भवान् दुरवबोध इव तवायं विहारयोगः यत् अशरणः अशरीर इदम् अनवेक्षित अस्मत्समवाय आत्मना एव अविक्रियमाणेन सगुणमगुणः सृजसि पासि हरसि अथ तत्र भवान् किं देवदत्तवत् इह गुणविसर्गपतितः पारतन्त्र्येण स्वकृतकुशलाकुशलं फलम् उपददाति आहोस्मित् आत्मा राम उपशमशीलः समञ्जसदर्शन उदास्त इति हवाव न विदामः न हि विरोध उभयं भगवती अपरिगणितगुणगणे ईश्वरे अनवगाह्यमाहात्म्ये अर्वाचीन विकल्प वितर्क विचार प्रमाणाभास कुतर्क शास्त्र कलिलान्तः करणाश्रय दुरवग्रहवादिनां विवादावनसर उपरत समस्तमायामये केवल एव आत्ममायामन्तर्धाय कोन्वर्थो दुर्घट इव भवति
स्वरूपद्वयाभावात् समविषममतीनां मतम् अनुसरसि यथा रज्जुखण्डः सर्पादिधियाम् स एव हि पुनः सर्ववस्तुनि वस्तुस्वरूपः सर्वेश्वरः सकलजगत्कारणभूतः सर्वप्रत्यक् आत्मत्वात् सर्वगुणाभासोपलक्षित एकः एव पर्यवशेषितः अचगवावतव महिमामृतरससमुद्रविप्रुषा सकृदवलीढया स्वमनसि निष्यन्दमान अनवरतसुखेन विस्मारितदृष्टश्रुतविषय सुखलेशाभासाः परमभागवताः एकान्तिनो भगवती सर्वभूतप्रियसुहृदी सर्वात्मनि नितरां निरन्तरं निर्वृतमनसः कथमुखवायेते मधुमतन पुनस्वार्थ कुशलाः ह्यात्मप्रियसुहृदः साधवः त्वच्चरणाम्बुजानुसेवां विसृजन्ति न यत्र पुनरयं संसारपर्यावर्तकः त्रिभुवन आत्मभवन त्रिविक्रम त्रिनयन त्रिलोकमनोहरानुभाव तवैव विभूतयः दितिजत् अनुजादयश्चापि तेषामनुपक्रमसमयोऽयमिति स्वात्ममायया सुरनरमृगमिश्रित जलचराकृतिभिः यथापराधं दण्डं दण्डधर दधर्थ एवमेनमपि भगवञ्जहि त्वाष्ट्रमुत यदि मन्यसे अस्माकं तावकानां तव नतानां ततततामग तव चरणनलिनयुगलध्यान अनुबद्धहृदयनिगडानां स्वलिङ्गविवरेण आत्मसात्कृतानाम् अनुकम्पानुरञ्जित विशदरुचिरशिशिरस्मितावलोकेन विगलितमधुरमुखरसामृतकलया चान्तस्तापम् अनघार्हसि शमयितुम् अथ भगवन् तवास्माभिः अखिलजगत् उत्पत्तिस्थितिलय निमित्तायमान दिव्यमायाविनोदस्य सकलजीवनिकायानाम् अन्तर्हृदयेषु बहिरपि च ब्रह्मप्रत्यक् आत्मस्वरूपेण प्रधानरूपेण च यथा देशकालदेहावस्थानविशेषम् तदुपादानोपलम्भकतया अनुभवतः सर्वप्रत्ययसाक्षिणः आकाशशरीरस्य साक्षात् परब्रह्मणः परमात्मनः कियानिह वा अर्थविशेषो विज्ञापनीयः स्यात् विस्फुलिङ्गादिभिरिव हिरण्यरेतसः अथ एव स्वयं तदुपकल्पया अस्माकं भगवतः परमगुरोः तव चरणशतपलाशच्छायां विविधवृचिन संसारपरिश्रमोपशमनीम् उपसृतानां वयं यत् कामेनोपसादिताः अथ ईश जहित्वाष्ट्रं ग्रसन्तं भुवनत्रयं ग्रस्तानि येन नः कृष्ण तेजांसि अस्त्रायुधानि च हंसाय दह्रनिलयाय निरीक्षकाय
कृष्णाय मृष्टयशसे निरुपक्रमाय सत्सङ्ग्रहाय भवपान्थ निजाश्रमाप्तौ अन्ते परीष्टगतये हरये नमस्ते। श्रीशुकोवाच अचैव मीडितो राजन् सादरं त्रिदशैर्हरिः स्वम् उपस्थानमाकर्ण्य प्राहतान् अभिनन्दितः। भगवानुवाच प्रीतोऽहं वः सुरश्रेष्ठाः मदुपस्थानविद्यया आत्मैश्वर्यस्मृतिः पुंसां भक्तिश्चैव यया मयि किं दुरापं मयि प्रीते तथापि विबुधर्षभाः मय्येकान्तमतिर्नान्यत् मत्तो वाञ्छति तत्त्ववित् न वेदकृपणः श्रेयः आत्मनो गुणवस्तुदृक् तस्य तान् इच्छतो यच्छेत् यदि सोऽपि तथाविधः स्वयं निःश्रेयसं विद्वान् न वक्त्यज्ञाय कर्म हि नराति रोगिणोपथ्यं वाञ्छतो हि भिषक्तमः मघवन् यात भद्रं वो दध्यञ्चं ऋषिसत्तमं विद्याव्रततपःसारं गात्रं याचतमाचिरं स वा अधिगतो दध्यङ् अश्विभ्यां ब्रह्मनिष्कलं यद्वा अश्वशिरो नाम तयोः अमरतां व्यधात् दध्यङ्गाथर्वणस्त्वष्ट्रे वर्माभेद्यं मदात्मकं विश्वरूपाय यत्प्रादात् त्वष्टायत् त्वमधास्ततः युष्मभ्यं याचितोऽश्मिभ्यां धर्मज्ञः अङ्गानि दास्यति ततस्तैः आयुधश्रेष्ठः विश्वकर्म विनिर्मितः येन वृत्रशिरो हर्ता मत्तेज उपबृंहितः तस्मिन् विनिहते यूयं तेजो अस्त्रायुधसम्पदः भूयः प्राप्स्यथ भद्रं वो न हिंसन्ति च मत्परान्। श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां षष्ठस्कन्धे नवमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।